ஆனால் நம்ம நினச்சது ஒன்று, இங்கே வந்தது ஒன்று. என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு ஸ்டைலாக வெட்டலான்னு இருக்க ஆரம்பித்தேன். அப்புறம் அது ஒரு ஸ்டைலாக வந்துருச்சு. அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா, கீழே இருக்கிறது நான் எல்லாமே என்ன பண்ணேன்னா, கிளிப்பு எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஃபேட் ட்ரிம்மரை வச்சு சும்மாவே அப்படியே மேனுவலாக போட்டு, அப்புறம் மேலே இருக்கிறது நான் என்ன பண்ணேன்னா 3mm போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃபேட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் 6mm போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதையும் அப்படியே ஃபேட் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் நல்லா ஃபேட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் மேலே இருக்கிறதையும் அப்படியே ஃபுல்லாகவே ஃபேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் என்ன பண்ணேன்னா, சைடில் இருக்கிறதையும் நான் வந்து என்ன பண்ணேன், சீப்பால் பிடிச்சி அதை அப்படியே ட்ரிம்மரை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைக்க ஆரம்பிச்சிட்டேன். அது பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஒட்டம் வந்துருச்சுங்க. இதுதாங்க நான் பண்ண மிஸ்டேக்கே. இருந்தாலும் நான் அதை மேனேஜ் பண்ணுறதுக்காக அதை நல்லாவே ஃபுல்லாக அப்படியே ஒன் சைடு போல் அப்படியே ஒட்டை எடுத்துக்கிட்டேன். அந்த சைடும் நான் அதே போல் கொஞ்சம் கீழே இறக்கியே எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அந்த சைடு பண்ண மிஸ்டேக்கு இந்த சைடு பண்ண வேணாம் அப்படின்றதுனால. அப்புறம் மேலே இருக்க முடிய நான் என்ன பண்ணேன்னா, சீப்பால் பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் கீழே தாடி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டதுக்கு, கொஞ்சமாக ட்ரிம் பண்ணி விடுப்புறோம் அப்படின்னு சொன்னாப்புல சரின்ட்டு நானும் அதை அப்படியே ட்ரிம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் 6mm போட்டு. அப்புறம் தாடியை எல்லாத்தையுமே கரெக்ஷன் பண்ணி லைனிங்லாம் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மேலே கிருதாவையும் நான் அப்படியே அழகாக லைனிங் வச்சிட்டேன். அப்புறம் நான் என்ன பண்ணேன், சைடில் இருக்கிறதையும் அப்படியே பூனை முடி எல்லாத்தையும் வழிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் பண்ண ஹேர் கட்டு கடைசியாக இப்படி தான் அவுட்புட் வந்திருந்தது. பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. ஹேர் கட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.